வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆண்டோ ருபினா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா வெள்ளை கொண்ட கடலை உருளைக்கிழங்கு குருமா. நேற்று நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சு குக்கரில் போட்டு உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நீங்களே பாருங்கள், அவிச்சாச்சு. கொண்டக்கடலையும் பாருங்கள், நல்லா மசீர அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்ன பயன்படுத்த போகிறேன்னா, கசகசா ஒரு 8 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய், இவங்களை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 9 வெங்காயம் வச்சுருக்கிறேன். வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா குருமா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வணங்கி வரணும். அதே போல் ஒரு 6 தக்காளி. எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி கம்மியான ரேஷியோவில் தான் இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குருமாவுக்கு யூஸ் பண்ணுற பூவு, பெருஞ்சீரகம், லவங்கம், இங்கே பாருங்கள், பட்டை, கடல் பாசி, கிராம்பு, 3 வரமிளகாய் இலை, இவங்களே நமக்கு போதுமான அளவு எனஃப். இவங்கள வச்சு நம்ம குருமாவை செஞ்சிடலாம். இப்போ இந்த கொண்டக்கடலையில் இருக்கிற நற்குணங்கள் என்னென்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கூட டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா சர்க்கரையில் சிறிதளவு தான் இது கார்போஹைட்ரேட்டை கலக்குது. ஆனால் தினமும் தலையாய ஒரு உணவுப் பொருட்களில் சிறந்தது கொண்டக்கடலை. சர்க்கரை நோய் இருப்பவர்கள் கூட எடுத்துக்கலாம் சிறிதளவு. நார்ச்சத்து, இரும்பு சத்து, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இவங்களை அவிச்சி சாப்பிட்றத விட பச்சையாக ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நமக்கு தேவையான அனைத்து புரதச்சத்துக்களும், நார்ச்சத்துக்களும், இரும்பு சத்துக்களும், தசை வலிமை பெறும், ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் சுத்தமாகும். அவ்வளவு நற்குணங்களை கொண்ட இவங்களை தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைக்க போகிறோம். இவங்களை பார்த்திங்கனாக்க இட்லிக்காக இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். இவங்களை சுடுசோத்தில் சாப்பிட்லாம், தோசை போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் இவங்களை எல்லாரையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். சிறிதளவு வெங்காயம், சிறிதளவு தக்காளி வெட்டி வச்சதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு தாளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை போடலை, அதனால் இந்த கஸ்தூரி மெத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்தூரி மெத்தியை கடைசியாக இறக்கக்குள்ளே கொஞ்சமாக கையில் போட்டு நுணுக்கி போட்டாக்க வாசம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி பார்த்திங்கனாக்க நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் அவிச்ச தண்ணி. சில பேர் இந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டேறீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த தண்ணியில் தான் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு. சாதாரண தண்ணியை விட்டு நம்ம குருமா வைக்கிறத விட இதே தண்ணியை நம்ம பயன்படுத்தினா உடலுக்கு வலிமை அதிகமாக கிடைக்கும். வாங்க தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டியை வச்சு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே விடுறது நல்லது. எண்ணெய் சூடாகிட்டாங்க. இப்போ பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க ஏன் வரமிளகா போடுறேன்னு. வரமிளகாவுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அவங்க கொஞ்சமாக வறுபடட்டும். அழகாக வறுபட்டுட்டாங்க. இப்போ வெங்காயத்தை தட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா குழம்புக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வரணும், பேஸ்ட் போல் வரணும். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கனாக்கா பொன்னிறமாக வணங்கிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக பேஸ்ட் மாதிரி வந்துட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போயிட்டாங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான விருந்தாளிகளை சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. பார்ப்போம். சிக்கன் மசாலா நாங்கள் எப்பவுமே ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 to 4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்களுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா ஏறி இருக்காங்கன்னு.
இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை இது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமா குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்காங்க பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். குருமா எவ்வளோ திக்காக இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னாக்கா நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம். நாங்கள் இட்லிக்கு பயன்படுத்துறதால கொஞ்சம் தண்ணி விடலான்ட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு. இவங்க கொதிச்சு வந்த உடனே இறக்கிக்கலாம். ஏன்னாக்கா எல்லாமே வெந்திருக்கிறாங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டாங்க, கொண்டக்கடலையும் வெந்துட்டாங்க. நமக்கு இந்த மசாலா ஸ்மெல் மட்டும்தான் போகணும், மற்றபடி ரெடியாக இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டதால் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் எல்லாம் அருமையாக இருக்கிறாங்க. எப்பவுமே கடைசி நேரத்தில் ஒருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேக வச்ச உடனே எடுத்து இட்லியில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குருமா வந்துட்டாங்கன்னு. இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஸ்தூரி மெத்தி, இங்கே பாருங்கள், கஸ்தூரி மெத்தியை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இவங்களை அப்படியே நுணுக்கி உள்ளே போட்டுக்கலாம் வாசத்துக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆவி பறக்க இட்லி எடுத்தாச்சு. என் குட்டி மாவுக்கு கல் தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காண்டி கொஞ்சம் கல் தோசை. ஃப்ரெண்ட்ஸ், குருமா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு. இப்போ இந்த குருமாவை எடுத்து இட்லியில் விட்டுக்கலாம். பாருங்கள் குருமா எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது இட்லிக்கு, இது என் குட்டிமாக்காண்டி தோசைக்கு. அவங்க வந்து வெறும் குழம்பு தான் கேட்பாங்க தோசைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்டோ ரூபினா விலாக்ஸ். நன்றி பார்த்தமைக்கு.